Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction book back exercise உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் கொஸ்டின் நம்பர் 11ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a concave lens of focal length 15 cm forms an image 10 cm from the lens. How far is the object placed from the lens? Draw the ray diagram. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். இந்த கான்கேவ் லென்ஸ் 10 சென்டிமீட்டரில் ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகணும்னா ஆப்ஜெக்ட்டு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரே டயக்ராத்தையும் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் இஸ் நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் கிவன். இமேஜ் டிஸ்டன்ஸோடைய சிம்பிள் வி விச் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஒரு கான்கேவ் லென்ஸில் எப்போவுமே இமேஜ் லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால் லெஃப்ட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம இந்த டிஸ்டன்ஸை நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது minus 10 சென்டிமீட்டர் is the image distance. So what is the formula we are going to use? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, we are going to use the lens formula. So what is the lens formula? 1 by v minus 1 by u is equal to 1 by f. நமக்கு யூவோட வேல்யூ தான் வேணும், அதனால் இந்த டேர்மை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் இந்த 1 பை வி ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 பை வி. இந்த ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம், இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம், இதையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் வில் பிகம் ப்ளஸ், திஸ் வில் பிகம் மைனஸ், திஸ் வில் பிகம் ப்ளஸ். we know the value of f and v. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 15 ப்ளஸ் 1 டிவைடட் பை minus 10. Minus of minus plus. So 1 by 15. Plus into minus minus. 1 by 10. So this is equal to, we can take 30 as LCM. 30 by 15 is equal to 2. So 2 into 1 is 2. Minus 30 by 10 is 3. 3 into 1 is 3. So this is equal to 2 minus 3 is minus 1 divided by 30. So left side என்ன இருக்கு, 1 by u is equal to minus 1 by 30. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா u is equal to minus 30 அப்படின்னு வரும். எல்லா டிஸ்டன்ஸுமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால் யூவோட யூனிட்டும் சென்டிமீட்டர். u is nothing but object distance. So the object distance is 30 centimeter. So ஆப்ஜெக்டை எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்ட் has to be placed 30 centimeter left to the concave lens. So this is the answer for the first question. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, draw the ray diagram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரே டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Now let us see how to draw the ray diagram. ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ ஹரிசாண்டல் லைன்.
and this line is nothing but the principal axis. இந்த horizontal lineல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். This point is the optical center O. இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த ப்ரொட்ராக்டரை வச்சு we are drawing an arc like this. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த ப்ரொட்ராக்டரை வச்சு இன்னொரு ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். தட்ஸ் ஆல். கான்கேவ் லென்ஸ் இஸ் drawn. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் இஸ் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதுக்கு பேர் ரெடியூஸ்டு ஸ்கேலிங் அப்படின்னு பேர். அதாவது 15 சென்டிமீட்டரில் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண முடியாது. அப்படி மார்க் பண்ணால் அது இந்த பேப்பரை தாண்டி போயிடும். அதனால் 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு 3 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் F1. ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கல் லென்த். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த் அண்ட் திஸ் இஸ் த ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 3 சென்டிமீட்டர். அப்போ இதை டபுள் ஆக்கணும்னா 6 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ அந்த 6 சென்டிமீட்டரில் இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நத்திங் பட் 2F1. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக இந்த 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் தான் நம்ம 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 30 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இதை ஏன் இங்கே நோட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஹேஸ் டு பி பிளேஸ்டு 30 சென்டிமீட்டர். அதாவது இந்த பாயிண்டில் ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணணும். அதனால தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. நவ் லெட் அஸ் ட்ரா த ஆப்ஜெக்ட். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிச்சோம், ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். நமக்கு ரே டயக்ராம் வேணும்னா ஆப்ஜெக்டில் இருந்து 2 லைட் ரே வரையணும். Now let us draw the light ray 1. இந்த லைட் ரேயை ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி வரைகிறோம். This is the light ray towards the optical center. ஸோ இந்த மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற லைட் ரே will emerge out without deviation. ஸோ this is the rule. ஒரு லைட் ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா that light ray will emerge out without any deviation. இப்போ இன்னொரு லைட் ரே வரையணும், ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு லைட் ரே வரையணும். let the light ray is parallel to the principal axis. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வரைகிறோம். இந்த லைட் ரே எப்படி டைவர்ஜ் ஆகும் அப்படின்னா, this light ray appears to diverge from the focus. இந்த மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வரைஞ்சா அந்த லைட் ரே ஃபோக்கஸில் இருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ த லைட் ரே இஸ் டைவர்ஜிங் ஃப்ரம் த ஃபோக்கஸ். ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் டைவர்ஜ் ஃப்ரம் த கான்கேவ் லென்ஸ். அது எப்படி டைவர்ஜ் ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸில் இருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம டாட்டட் லைனில் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த லைட் ரே which is parallel to the principal axis and this light ray diverges and it appears to diverge from the focus. இந்த 2 ரேயும் எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் கட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் and this one is the image. So object distance is 30 centimeter and image distance is 10 centimeter. இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 வரும். So this is the ray diagram and this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.